ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்னோடய லைவில் ஒரு நண்பர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டோட குடியிருக்கிற டெனண்ட் வந்து வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதிலே பதில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதை தனியாக ஒரு வீடியோவாக போட்டால் பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் லேண்ட்லார்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, அவங்களோட டெனண்ட்டோட பிலாங்கிங்ஸை தூக்கி வீசுறது, காலி பண்ணுறதுக்கு யாராவது ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டென்ஷனில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த டெனண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் வெளியில் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ப்ராப்பராக ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி லீகல் நோட்டீஸ் கொடுங்க. லீகல் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த டெனண்ட்டை வந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எவிக்ஷன் ஆர்டர் வாங்குங்க. எவிக்ஷன் ஆர்டரை வாங்கி அதற்கு பிறகு அந்த எவிக்ஷன் ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த டெனண்ட்டை நீங்கள் வெளியில் தள்ளலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த டெனண்ட்டை நீங்கள் வெளியில் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நிறைய சிவில் லைபிலிட்டிஸுக்கு வந்து நீங்கள் உள்ளாகப்படுவீங்க. லைக் கோர்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அவங்க கிரிமினல் இன்டிமிடேட் பண்ணுற மாதிரியோ டெனண்ட்டை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு எவிக்ஷன் ஆர்டரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஒருவேளை அந்த எவிக்ஷன் ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறமும் டெனண்ட்டு அந்த ஆர்டரை ஒபே பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த எவிக்ஷன் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நீங்கள் கோர்ட்டோட அசிஸ்டன்ஸ் கேட்கலாம் இல்லையா? கோர்ட்டோட அசிஸ்டன்ஸோட நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் போலீஸ் அசிஸ்டன்ஸோட நீங்கள் அவங்கள வெளியில் தள்ளலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோர்ஸிபிளாக அவங்களோட யூட்டிலிட்டிஸ், அதாவது இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுறது, பவர் கட் பண்ணுறது, திங்ஸ் எடுத்து தூக்கி வெளியில் போடுறது, இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்வான்டாக நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட டெனண்ட்டுக்கு வந்து டேமேஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாத கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் லைபிலிட்டிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு எவிக்ஷன் ஆர்டரை வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சாதாரணமாகவே வந்து இந்த லேண்ட்லார்டு வந்து டெனண்ட் கிட்ட ஒரு நல்ல ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது எப்போதுமே நல்லது. நார்மலாகவே ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது 11 மாதத்துக்கு போடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா 1 இயருக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். எதுக்காக? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இந்த மாதிரி போய் நின்று அலைஞ்சிட்ருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக சாதாரணமாக 11 மந்த்ஸ் போட்டால் அதை ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால 11 மந்த்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது இவங்க லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் பெஸ்ட்டு லீகல் அக்ரிமெண்ட் போட்டிங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லீகல் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். அதை பற்றின வீடியோஸ் நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.